லூக்கா 1:18. அப்பொழுது சகரியா தேவதூதன் நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? பாருங்க, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாக இருக்கிறேன். விளக்கம் கொடுக்காம பாருங்க காபிரியலுக்கு. இவன் கிழவன் சொல்லி காபிரியலுக்கும் தெரியும், பிதாவுக்கும் தெரியும், குமாரனுக்கும் தெரியும், பரிசுத்தாவுக்கும் தெரியும், தேவதூதருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இவன் கிழவன்னு. கவனிங்க, அந்த கிழவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அது மூலமா தேவன் பெரியவர் என்பதை நிரூபிச்சு காட்ட வேண்டும் என்பதுதான் பரலோகத்தின் திட்டமாக இருக்குது. அங்கிருந்து பதில் வந்து விட்டது. தேவதூதன் அதை கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்து சொல்றான், அவனுக்கு ஒரு பையன் பிறக்க போறான்னு சொல்லி. இவன் சொல்றான், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றான். எதனால் அறிவேன்னு கேட்காம பாருங்க, எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு கேட்கான். உன்னை தேவதூதன் சொல்றான், உனக்கு ஒரு அடையாளம் தாரேன். அது என்ன அடையாளம் தெரியுமா? பிள்ளை பிறக்க வரைக்கும் வாய் என்ன செய்யும்? ஊமையா இருக்கும், அதான் அடையாளம். ஆமா, கவனிங்க. ஆகவே ஜெபத்தில் அருமையானவர்களே, கவனமா பேசாட்டா தண்டனை கண்டிப்பா என்ன செய்யுது இருக்குது.